வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ETFல முதலீடு செய்யறதுல காமனா என்ன ட்ராப் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பினான்சியல் உலகத்துல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அதாவது ETF அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாவும் சீப்பாவும் முதலீடு செய்யற ஒரு டூலா எல்லாரும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும், டிரான்ஸ்பெரன்சி இருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காஸ்டும் கம்மியா இருக்கும், அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இந்தியன் முதலீட்டாளர்கள் வந்துட்டு நிறைய எக்ஸ்போஷன் கிடைக்கணும், நிறைய டிஃப்ரெண்ட் மார்க்கெட் இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் குளோபல் சந்தைகளில் இன்டர்நேஷனல் டைவர்சிஃபிகேஷனோட எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ETF ஒரு ஃப்ளெக்சிபிள் அதுக்கப்புறம் கன்வீனியன்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த யூனிக் ஸ்ட்ரக்சர் வந்து சில மேஜர் ட்ராப்பும் வந்து கொண்டு வரும். சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளோட லாங் டேர்ம் வருவாயை வந்து இம்பாக்ட் பண்ணுற மாதிரி. இந்த ட்ராப் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம்னா லோ காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஹை ரிஸ்க் ஒன்னா மாறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கோட அனாலிசிஸ்ல நம்ம அந்த ஹிடன் ட்ராப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவுமே நான் சொல்றது தான், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை லைக் பண்ணிருங்க. அப்புறமா காணொலிக்குள்ள போயிட்டு நம்ம வந்து காமன் ETF ட்ராப்ஸ் என்ன அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்க்கலாம். ETFல வர முதல் ட்ராப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா NAV versus INAV அப்படிங்கறத வந்து மிஸ் பண்றது. NAVனா நெட் அசெட் வேல்யூ சொல்வோம். இது பெர் யூனிட் வேல்யூ அண்டர்லைங் அசெட்டோடது ஒரு ஃபண்டோடது சொல்றது. எண்ட் ஆஃப் த டே கால்குலேட் பண்ணுவோம். INAV இல்லைனா இண்டிகேட்டிவ் NAV வந்து ரியல் டைம் அப்ராக்சிமேட் வேல்யூவா இருக்கும் ஃபண்டோட ஹோல்டிங்ஸ். இது வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட் ஹார்ஸ் 15 செகண்ட் இன்டர்வெல்ல வந்து அப்டேட் ஆகுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கு யூனிட்ஸ் தான் கிடைக்கும் அட் தி எண்ட் ஆஃப் த டே NAV. பட் ETF வந்து மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிறதுனால அவங்களோட பிரைஸ் வந்து டிமாண்ட் சப்ளைனால எஃபெக்ட் பண்ணப்படும் அண்ட் டைவர்ஜ் ஆகலாம் ரியல் டைம் INAV-யை விட. சரிங்களா? அதனால தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபண்டோஸ் வந்து INAV வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ தட் அவங்க அந்த ETF-ஓட மார்க்கெட் பிரைஸ் வந்து அதனுடைய ஃபேர் வேல்யூக்கு க்ளோஸா இருக்கான்னு பார்த்துக்கலாம். சிம்பிள் வாட்ச்ல சொல்லணும்னா INAV பேசிக்கா ETF-ஓட ஃபேர் வேல்யூ ரியல் டைம்ல காட்டும். ஒரு சந்தையில ஒரு ஆர்டர் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் பிரைஸ் வந்து INAV-யை வந்து நம்ம பார்க்காம கொடுத்துட்டோம்னா ஆக்சிடென்ட்டா ரொம்ப ப்ரீமியமா இல்லை ஒரு டிஸ்கவுண்ட்ல வந்து நம்ம செல் பண்ணிருக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிரீமியமா வாங்குறதுக்கு இல்லைன்னா டிஸ்கவுண்ட்ல செல் பண்றதுக்கு. அதனால நம்ம இந்த டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா சில டைம் நமக்கு அது ஒரு லாஸ் மேக்கிங் டெசிஷனா ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு இடத்துல எப்பவுமே ரீட் பண்ணியிருக்கேன், பேயிங் மோர் ஆர் ரிசீவிங் லெஸ் INAV விட அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இது ஒரு கோல்டன் ரூல். அதாவது ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த பிரைஸ் பார்க்கணும். நம்ம எந்த ETF பை ஆர் செல் பண்றோமோ அந்த ETF-ஓட அண்டர்லைங் வேல்யூ, அதாவது INAV ரியல் டைம் வேல்யூ இருக்குல்ல, அது வந்து பக்கத்துல இருக்கா பிரீமியம்ல இருக்கா என்னன்னு பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். அந்த INAV விட ரொம்ப ஃபாரா இருந்தா வாங்கக்கூடாது. சப்போஸ் INAV சில்வர் ETF ஓடுது 50 ரூபாய் per யூனிட் நோன்ல இருந்தது, சில ரீசன்னால மார்க்கெட் பிரைஸ் 53 rupees ஆயிருக்கு, 6% பிரீமியம். ஸோ 53 rupees நம்ம யோசிக்காம வந்து கொடுத்துட்டோம்னா ஓவர் பே பண்றோம்னு அர்த்தம். 106 ரூபா வந்து கொடுத்துருக்கோம் 100 ரூபா பொருளுக்கு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? 10th October 2025 படி. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா சொல்யூஷன் ஆல்வேஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா INAV செக் பண்றது. NSE BSE வெப்சைட்ல ஈஸியா செக் பண்ணலாம், இல்லைன்னா AMC-யோட வெப்சைட்ல செக் பண்ணலாம். சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா மார்க்கெட் ஆர்டர்ஸ் ETFஸ்ல வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. எஸ்பெஷலா இந்த லோ லிக்விடிட்டி ETF இருக்குல்ல, ஏன்னா அதோட பிரைஸ் வந்து சடனா ஜம்ப் ஆகலாம் நம்ம வந்து பெரிய ஒரு ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணோம்னா. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ETF வந்து அல்டிமேட்டடா ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட். ஓகேங்களா? ஆத்தரைஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ரெடீம் பண்ணிக்கலாம் நியூ யூனிட்ஸை, பிரைஸை அலைன் ஆக்கிருக்கு அந்த NAV கூட. நீங்க ETF வெரி ஹை பிரீமியம்ல வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆர்பிட்ரேஜ் வந்து நடக்கல அப்படின்னா நீங்க வந்து ஓவர் பிரைஸ் யூனிட்டை ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இது வந்து உண்டாக்கி தரக்கும் இருக்கு. சரியா? சான்சஸ். ரெண்டாவது ட்ராப் வந்து டிமாண்ட் சப்ளையோட மிஸ்மேட்ச். நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ல கூட. பிரீமியம் வந்து சில்வர் ETF. சரிங்களா? 2025ல சில்வர் பிரைசஸ் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கார்ட் ஹை டச் பண்ணுச்சு. முதலீட்டாளர்கள் வந்துட்டு அதிகமா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க சில்வர் ETF. ரிசல்ட் என்னன்னா மார்க்கெட் பிரைஸ் இந்த சில்வர் ETF ஓடுது NAV விட ரொம்பவே அதிகமாயிடுச்சு. டிமாண்ட் சப்ளை கேப்பை வந்து கனெக்ட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அக்டோபர் 2002ல சில சில்வர் ETF வந்து 10 to 12% அதனோட NAV விட பிரீமியமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதாவது அண்டர்லைங் சில்வரோட விலை வந்து 100 ரூபாயா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து 110 112 ரூபாய் எக்ஸ்ட்ராவா பே பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இது ஏன் நடந்ததுன்னா ஃபெஸ்டிவ் சீசன்னால இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னாலையும் முதலீட்டாளர்களுக்கு ஃபோமோ வந்துச்சு, ஐயோ அது மிஸ் பண்ணிடுவோமோன்னு சொல்லிட்டு. அதனால அதிகமா டிமாண்ட் கிரியேட் ஆச்சு சில்வருக்கு. பிசிக்கல் சில்வர் சப்ளை வந்து டைட்டா இருந்தது. ETF இஷ்யூவர்ஸ் வந்து நியூ யூனிட்ஸ் குயிக்கா வந்து கிரியேட் பண்ண முடியல. இப்போ யோசிச்சு பாருங்க, யாராவது சில்வர் ETF வந்து 10% பிரீமியம்ல வாங்கியிருந்தாங்கன்னா என்ன ரிஸ்க் அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்கன்ட்டு. சப்ளை வந்து சில வீக்ல நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆர்பிட்ரேஜ் பிளேயர்ஸ் வந்து அந்த பிரீமியம் யூஸ் பண்ணி சீக்கிரம் கொலாப்ஸ் பண்ணிடலாம். இதுதான் நடந்தது. பிரீமியம் வந்து நார்மலைஸ் ஆனதுக்கு அப்புறம் சில்வர் ETF விலை சடனா டிராப் ஆக ஆரம்பிச்சது. சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா சில சில்வர் ETF வந்து 10-15% பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா அது வந்து டிஸ்கவுண்டா ஃபால் ஆயிடுச்சு சில வாரங்கள்லயே. ஸோ நிறைய முதலீட்டாளர்கள் 20%க்கும் மேல லாஸ் பார்த்தாங்க.
பட் சில்வருடைய விலை வந்து அவ்வளோ கிராஷ் ஆகல. பட் இந்த ETF வந்து ரொம்ப பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுனால இந்த பிரீமியம் வந்து காணாம போனதுனால இது ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மீதி சினாரியோஸ்லயும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கேஸ் இந்த டிமாண்ட் சப்ளை மிஸ்மேட்ச்ல நம்ம பார்த்தோம்னா பிரீமியமா குளோபல் ETF இருக்குல்ல, RBI வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல லிமிட்ஸ் கொடுத்தப்ப நடந்தது. 2022-23ல RBIயோட $1 billion லிமிட் வந்து ஹிட் ஆச்சு. இந்தியா AMCs வந்து ஓவர்சீஸ் ETF யூனிட்ஸ் வந்து புதுசா கொடுக்கறதுக்கு அவங்களால முடியல. 2023-24ல US ஸ்டாக் மார்க்கெட்ஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுச்சு இந்தியன் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது. நியூ சப்ளை வந்து பிளாக் ஆயிருந்தது. சில இந்தியன் லிஸ்டட் இன்டர்நேஷனல் ETF வந்து 15-20% பிரீமியம் ஆஃப் தேர் NAV ரீச் ஆச்சு. நிறைய என்ன ஆர்கியூ பண்ணாங்க அப்படின்னா ருபி டிப்ரிசியேஷன் வந்து இதை காம்பன்சேட் பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பாயிண்ட் அவுட் பண்ணாங்கன்னா பிரீமியம் கம்ப்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் அதனால வருவாய் அதுக்கப்புறம் கரன்சி கெயின்ஸ் வந்து கண்டிப்பா நலிஃபை ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஒரு ETF பிரைஸ் வந்து சிக்னிஃபிகண்டா அதனுடைய NAVல இருந்து டைவர்ஜ் ஆகும்போது பிரீமியமோ டிஸ்கவுண்ட் ஆதோ ரெண்டுலயுமே காஷியஸா இருக்கணும். மூணாவது ட்ராப் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நம்ம வந்து இந்த பேரை வந்து புதுசா ETFல கேள்விப்படுறோம். லோ காஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இண்டெக்ஸ் ETFs வந்து லோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் இருக்கு. 0.05%-இருந்து 0.2%. இப்படி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ETFஸும் சீப் கிடையாது. எஸ்பெஷலா நீஷா தீமா இருக்கிற ETF ஒரு ஸ்பெசிபிக் டீம் இல்லைன்னா ஸ்பெசிபிக் செக்டர்ல முதலீடு செய்வாங்க. அவங்க கொஞ்சம் ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ட்ராப். நிறைய முதலீட்டாளர்கள் ETF தானே சீப்பா தான் இருக்கும் அப்படின்னு முதலீடு பண்ணிடுவாங்க. பட் நீங்க ஒரு தீமேட்டிக் ETF, ஒரு லோ AUM ETF, ஏன்னா ஃபண்டோட AUM ஸ்மாலா இருக்கிறதுனால ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஸ்மாலர் பேஸ்ல எல்லாருக்கும் டிவைட் பண்ணி அது வந்து ஃபாலோ ஆகும்ல. ஸோ ரிசல்ட் என்னன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாயிடும். ஸோ சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 1.04%. இது வந்து ஹை, சரியா? இது வந்து ஆக்டிவா மேனேஜ் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே இருக்கு. பட் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.96%, which is almost 1%. அதாவது நீங்க வந்து ஒரு தீமேட்டிக் ETF அதோட ட்ரெண்ட், அதாவது கன்சம்ஷன் ETF, இன்ஃப்ரா ETF, PSU ETF அந்த மாதிரி பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் வாங்குறது ரொம்பவே பெட்டர். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டைரக்டா NAVல இருந்து டிடெக்ட் பண்ணிவாங்க ஒவ்வொரு நாளுமே. இதை ஒரு எடுத்துக்காட்டோட புரிஞ்சுக்கலாம் என்ன கைண்ட் ஆஃப் இம்பாக்ட் வந்து உங்க லாங் டர்ம் வெல்த்ல வந்து இருக்கும்ட்டு. சப்போஸ் நீங்க மந்த்லி 10,000 ரூபாய் SIP 12% பெரிய ரிட்டர்னுக்கு டைம் பீரியட் 20 வருஷத்துக்கு முதலீடு செய்றீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 3 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சினாரியோஸ் எடுத்துட்டு எப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். கார்பஸ் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகுது, வருவாய் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இங்க நீங்க வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.05 - 0.5% வரைக்கும் பார்க்க முடியும். கார்பஸ் டிஃபரெண்டா இருக்கும். எஸ்பெஷலா வந்துட்டு rupees approximate 5 lakh. வெரி 0.05% 1.5% பாத்தீங்கன்னா கார்பஸ் 14.6 lakhs இருக்கும். இது வந்து எப்ப இன்க்ரீஸ் ஆகும்னா SIP அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான். அதனாலதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகுக்குது இந்த பாசிவ் ஃபண்ட்ஸ்ல. அடுத்த ட்ராப் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் எரர். ETF-ஓட அப்ஜெக்டிவே பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை ட்ராக் பண்றது. பட் ரியாலிட்டியில சில ட்ராக்கிங் எரர் கண்டிப்பா இருக்கும். ட்ராக்கிங் எரர் அப்படின்னா என்னன்னா ஃபண்டோட ஆக்சுவல் ரிட்டர்ன் வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகிறது தான் ட்ராக்கிங் எரர். ஐடியலா இந்த எரர் கம்மியா இருந்துச்சுன்னா பெட்டர் நம்ம சொல்லலாம். நீங்க ஒரு இண்டெக்ஸ் எக்ஸ்போஷர் எடுத்திருக்கீங்க, உங்க ரிட்டர்ன் வந்து இண்டெக்ஸ்க்கு சிமிலரா தானே இருக்கணும். ட்ராக்கிங் எரர் வந்து எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாறதுனால, இல்ல ஃபண்டோட ரெப்ளிகேஷன் மெத்தட் டிஃபரெண்டா இருக்கனால, இல்ல கேஷ் டிராக்னால, ரீபேலன்சிங் ஃப்ரீக்வன்சி நிறைய பண்றதுனால நடக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா டாப் 5 Nifty 50 ETF பேஸ்டு ட்ராக்கிங் எரர் வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். நிறைய இந்தியன் ETFs வந்து எஸ்பெஷலா அந்த லார்ஜ் அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுக்கு வந்து யூஸ்வலா ட்ராக்கிங் எரர் ரொம்பவே கம்மியா இருக்கும். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செபி ரூல்ஸ் படி ஃபண்ட் வந்து 95% பிளஸ் அசெட்ஸை வந்து ஆக்சுவலா அந்த இண்டெக்ஸ்ல என்னெல்லாம் இருக்கோ அதுல தான் முதலீடு செய்யணும். பட் சில சிச்சுவேஷன் வந்து இந்த ட்ராக்கிங் எரர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த ஃபண்டோட எக்ஸிகியூஷன் அப்புறம் சந்தையினுடைய கண்டிஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து எரரும் சில டைம் அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. யூஸ்வலா லார்ஜ் ETF-க்கு வந்து மைனரா தான் இருக்கும் இந்த ட்ராக்கிங் எரர். பட் டீம் வைஸ் இல்லைன்னா செக்டர் வைஸ் ETF போயிட்டீங்கன்னா அது வந்து அன்பிரெடிக்டபிளா ட்ராக்கிங் எரர் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இதை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும் ட்ராக்கிங் எரர் அப்படின்னு யோசிக்கிறது வந்து இம்பாசிபிள். பட் ஒரு ஃபண்டோட ஹிஸ்டாரிக்கல் ட்ராக்கிங் எரர் டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுகளை எடுத்துக்கோங்க. அதை ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட் இல்லைன்னா AMC வெப்சைட்ல பாத்துக்கோங்க. ஃபைனலா செபி வந்து இஷ்யூவர்ஸ்க்கு கைட் பண்றாங்க ட்ராக்கிங் எரர் மினிமல் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டேட்டரியா அது வந்து மந்த்லி ஃபேக்ட் ஷீட்ல அந்த ETF வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அஞ்சாவது ட்ராப் வந்து கரன்சி ரிஸ்க். ஃபாரின் ETF லாஸ்டா வந்து என்னாச்சுன்னா குளோபல் ETFல எல்லாரும் முதலீடு செய்யலாம் இருந்தாங்க. இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ், US எக்விட்டி ETF, நஸ்டக், S&P 500 இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி நிறைய வந்தது. ஒரு விஷயம் மைண்ட்ல வச்சுக்கணும், கரன்சி ரிஸ்க். அண்ட் இதை வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் அப்படின்னு நம்ம பிசினஸ் டர்ம்ஸ்ல சொல்லுவோம். அதாவது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த அண்டர்லைங் ஃபாரின் ஸ்டாக்கோட செயல்திறன் மட்டும் கிடையாது,
பட் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், அந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்ல, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதில் போட்டிருக்கோமோ அதை பொறுத்தும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூஎஸ் மார்க்கெட் ETF ஒன்று வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கடந்த சில வருடங்களா நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணிப்பீங்கன்னா, USD வர்சஸ் INR எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதாவது ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆயிருக்கு US டாலர் கூட கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு பிளஸ் தான் இந்தியன் முதலீட்டாளர்களுக்கு. சப்போஸ் US ஸ்டாக் வந்து 10% வருவாய் கொடுத்துருக்கு டாலர் டேர்ம்ஸ்லனா, ருப்பி வந்து 3 to 4% டிப்ரிஷியேட் ஆயிருக்கு டாலருக்கு எகெயின்ஸ்டா. ஸோ INR டேர்ம்ஸ்ல உங்களுக்கு 14% எக்ஸ்ட்ராவா கிடைக்கும் இந்த கரன்சி மூவ்மெண்ட்னால உங்களுக்கு வருவாய். பட் இது எல்லா வருஷமும் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணும்போது நம்ம அவேரா இருக்கணும். ஒரு அடிஷனல் ஃபேக்டர் வந்து வரும் இந்தியன் எக்விட்டிலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. இந்த டைவர்சிஃபிகேஷன் பெனிஃபிட் வந்து சில டைம் ருப்பி வந்து US டாலருக்கு எகெயின்ஸ்டா ஃபால் ஆச்சுன்னா பெட்டரா இருக்கும். பட் குளோபல் ஃபண்ட்ஸ் வந்து சில குஷன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் இது வந்து 100% எப்பவுமே கேரண்டீடா கொடுக்காது. ஆறாவது ட்ராப் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்டா ட்ரேட் பண்றது. ஒரு வெல் நோன் அட்வான்டேஜ் ETF வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லிஸ்டடா இருக்கும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணப்படும். இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும். வாங்கிக்கலாம் வித்துக்கலாம் ETF யூனிட்டை ரியல் டைம் பிரைசஸோட த்ரூ அவுட் ட்ரேடிங் டே நம்ம வாங்கிக்கலாம். பட் சில முதலீட்டாளர்கள் இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, ETF வந்து ஸ்டாக்கு, ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம், குயிக்கா ப்ராஃபிட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ராப். ETF வந்து பிரைமரியா பாசிவ் இன்வெஸ்டிங் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தது. இது வந்து இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸை மிரர் பண்ணும். பட் சில பேர் வந்து ஃப்ரீக்வெண்டா ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங், அதாவது யோசிச்சு இது நடக்கலாம் சொல்லிட்டு பண்றாங்க. வாங்கிட்டு வித்துட்டே இருந்தீங்க ஃபுல் டே அப்படின்னா நீங்க டிரான்சாக்ஷன் காஸ்ட், டாக்ஸ் இதுல மாட்டிப்பீங்க. கண்டிப்பா யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட் ஃபால் ஆயிட்டு இருக்கு, நீங்க பயந்துட்டு உங்களோட Nifty 50 ETF செல் பண்ணிடுறீங்க. நீங்க வந்து ராங் பிரைஸ்ல செல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து ரெக்கவர் ஆயிருக்கலாம் அதுக்கப்புறமா டக்குனே. சரிங்களா? ஸோ அதனால இது ஒரு அன்வேஸ் ட்ரேடிங் டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த முதலீடு வந்து யூஸ்வலா லாங் டேர்ம்க்கு தான் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டை டைம் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து யோசிக்காதீங்க. ரியல் டிஃபரன்ஸ் எதுல வரும் அப்படின்னா, எவ்வளோ டைம் நம்ம மார்க்கெட்ல இருக்கோங்கிறது தான். எப்படி மார்க்கெட்டை டைம் பண்றோம்னு கிடையாது. எல்லா ட்ரேடும் வந்து brokerage வந்து இன்கர் பண்ணும். STT, அதாவது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாஸ்க், பிட் ஆஸ் ஸ்ப்ரெட் காஸ்ட். ஃப்ரீக்வெண்டா ட்ரேட் பண்ணீங்கன்னா இந்த காஸ்ட் எல்லாம் உங்களோட வருவாயை இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ப்ராஃபிட்டை மறந்துருங்க, உங்க brokerage டாக்ஸே வந்துட்டு உங்களோட ரிட்டர்ன்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்துரும். ஸோ அல்டிமேட்டா நீங்க வந்து இண்டெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தீங்களோ அதை விட கம்மியாக தான் வந்திருக்கும். இப்போ நம்ம காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு எப்படி இந்த காணொலியை முடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ETF டாக்ஸேஷன் புரிஞ்சுட்டு ETF-ஓட டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து என்ன கேட்டகரி பொறுத்து அப்படின்னு மாறும். எக்விட்டி ஓரியன்டட் ETF வந்து டாக்ஸேஷன் ரூல்ஸ் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபாலோ பண்ணுது. கோல்ட், சில்வர் அண்ட் இன்டர்நேஷனல் எக்விட்டி வந்து நான் எக்விட்டி நான் டெட் டாக்ஸேஷன் கீழே வருது. அதாவது ஒரு இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ். இந்த கேட்டகரியில உங்களோட ஹோல்டிங் பீரியட் வந்து 24 மாதங்களுக்கு மேல போச்சுன்னா கெயின் வந்து லாங் டேர்ம் கெயினா கன்சிடர் பண்ணப்படும். லாங் டேர்ம் கெயின்ஸ் வந்து 12.5% டாக்ஸ் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் வரும். பட் இந்த ஃபண்ட்ஸ் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்து எது கிடைக்கும்னா எக்விட்டி ஓரியன்டட் ஃபண்ட்ஸ் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுது. இந்த காணொலி மூலமா நீங்க எப்படி முதலீடு செய்யணும் ETF-ல முதலீடு பண்றது ஒரு நல்ல விஷயமா, இதுல என்ன ட்ராப்ஸ் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே மீண்டு வரலாம் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ட்ராப்ஸ் எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்டிங் ஜேர்னியை வந்து கொஞ்சம் ஸ்மூத்தராகவும் ரொம்ப ரிவார்டிங்காகவும் பண்றதுக்கு வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஏதாவது இந்த ட்ராப்ல விழுந்திருக்கீங்களான்னு சொல்லிருங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.